மாய் பகர்லேப் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி ஆண்ட்ரூ சாங் திருங்கானுவில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வராதவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் குறித்த கருத்து தெரிவித்த சில நாட்களிலேயே சமூக வலைத்தளங்களில் கலகம் தூண்டும் பதிவுகள் காரணமாக நிந்தனை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சாங் சாங் காட்சி எனும் எக்ஸ் கணக்கின் உரிமையாளர் என்பதை புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்து எம் குமார் உறுதிப்படுத்தினார். 2 நாட்களுக்கு அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஃபேக்டோரியல் என்ற கணக்கின் உரிமையாளரான மற்றொரு சந்தேக நபர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சாங் மலேசியா தீவிரவாதிகளால் கைப்பற்றப்படலாம் என பதிவிட்ட வேளை இன்னொரு ஆடவர் இஸ்ரேல் பிரதமர் அன்வாரின் இல்லத்தையும் தாக்கட்டும் என குறிப்பிட்டதாக குமார் கூறினார். சாங் மீது 1948 தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. இன்னொரு சந்தேக நபர் மீது குற்றவியல் மிரட்டல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவருக்கும் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். சமூகத்தில் களங்கம் உண்டாக்கும் பதிவுகள் இடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டத்துகுமார் மீண்டும் எச்சரித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில்.